வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 வகையான உப்புமா செய்ய போகிறோம். ரவா உப்புமா, கோதுமை ரவை உப்புமா, அவலில் உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு சைடிஷ் வந்து தக்காளி சாம்பார் செய்ய போகிறோம். முதல்ல தக்காளி சாம்பாரை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம உப்புமாவை பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 உருளைக்கிழங்கு, 3 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். உப்புமாவுக்கு வந்து தக்காளி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கருத்து போயிருங்கிறதுக்காக இதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாம் நல்லா மசிஞ்சிரும், அதனால் உங்களுக்கு காய் தெரியாது. உப்புமாவுக்கு கெட்டியாக சாம்பார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பருப்பு வந்து ஒரு 1.5 கைப்பிடி காணும், அதாவது ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு இப்போ போட வேணாம். உப்பு இப்போ போட்டோம்னா பருப்பு கொஞ்சம் வேகாமல் இருக்கும். எல்லா காய் பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும், அதுக்காக உப்பு நம்ம இப்போ போட வேணாம், கடைசியாக போடுவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ குக்கரை வந்து நம்ம 2 விசிலுக்கு வச்சுருவோம். ரெண்டு விசில் வரவிட்டி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்புமாவுக்கு வந்து ரவா எடுத்திருக்கேன். ரவா வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். கோதுமை ரவை 1/2 கப் எடுத்திருக்கேன். அவல் 1/2 கப். நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம், சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம் 1/2 கப். பட்டாணி, கேரட், பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஜீரகம், கடுகு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். நம்ம சாம்பாரில் வேறு உரப்பு போடுறோம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் 2 சவுண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை இறக்கிடலாம். வெறும் கடாயில் நம்ம ரவாவை வந்து வறுத்துக்குவோம். இப்போ ரவா வறுக்கிறது காரணம், வறுக்காமல் நீங்கள் உப்புமா செஞ்சீங்கன்னா ரவை கட்டிப்பட்டு போயிடும். ரவை கட்டிப்பட்டு உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். கருகி போயிடாமல் வருங்க. ரவை வந்து வறுக்கும்போது கலர்லாம் மாறாது, ஸ்மெல் வரும், அந்த வாசம் வரும், ரவையோட வாசம் லேசாக வரும். அப்போ நீங்கள் அமர்த்திடலாம். கருகி போயிடா மட்டும் பார்த்துக்கோங்க. கருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு உப்புமாவே வேஸ்ட்டாக போயிடும், அந்த கருங்கல் வாடை இருக்கும்.
லேசாக அடியில் பிடிக்கிற மாதிரி லேசாக கலர் மாறுற மாதிரி வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். நீங்கள் இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். அதே கடாயில் வச்சிங்கன்னா அந்த சூட்டுக்கு அடியில் இருக்கிற ரவையெல்லாம் கருகி போயிடும். இப்போ நம்ம இறக்கிடுவோம். இறக்கி வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம், வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், கேரட், கறி லீவ்ஸ் கொஞ்சம், மஞ்சத்தூள், நீங்கள் 1 கப் ரவை எடுத்தீங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. நான் இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்தேன். அந்த 1/2 கப் அளவுக்கே மெஷர்மெண்ட் எடுத்து 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பட்டாணியை போடுவோம். பட்டாணியை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்குனீங்கன்னா எண்ணெய் வதக்கும்போது பட்டாணியில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து குறைஞ்சி பட்டாணி நல்லா வேகாமல் கடுக்குன்னு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். நல்லா தண்ணி கொதிச்ச பிறகுதான் ரவையை நீங்கள் போடணும். இப்போ ரவையை போட்டிங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ரவையை சேர்ப்போம். இப்போ நம்ம அவலை வந்து தண்ணி ஊற்றி அலசிடுவோம். நல்லா அலசிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் வேறு பாத்திரத்தில் ஊற வச்சுருவோம். நல்ல தண்ணியிலே ஊற வைங்க. அவல் ஊறுச்சுன்னா நிறைய வந்துடும். நீங்கள் வச்சுருக்க அவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில அவல் வந்து கனமாக இருக்கும், சில ரொம்ப நைஸாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்குது, 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். உங்களுடைய அவல் வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா 1/4 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துடணும், இல்லாட்டி நொசன்னு போயிடும். இது வந்து அவல் 1/2 மணி நேரம் ஊறட்டும்.
இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரவையை சேர்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகுதான் நீங்கள் ரவையை சேர்க்கணும். கொதிக்கங்காட்டியும் சேர்த்தீங்கன்னா கட்டிப்பட்டு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளித்து நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்து இந்த இப்போ தெரிகிற பருப்பு நல்லா தெரியாமல் நல்லா குழஞ்சி நல்லா வந்துடும். இப்போ இதை தாளிப்போம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போதும். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை. இங்கிட்டு ரவா உப்புமா இருக்குது, அதை இடையில கிண்டி விட்டுக்குங்க, தூரில் பிடிச்சிடாம. இப்போ இதை தாளிப்போம். கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, மிளகாய் 3 மிளகாய், கறி லீவ்ஸ் இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ 3 வரமிளகாய் போட்டிருக்கோம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு நல்லா உரப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். ஆரம்பத்திலே நீங்கள் குக்கரில் வைக்கும்போதே தண்ணி ஊற்றுனீங்கன்னா பொங்கி குக்கர்லாம் பருப்பு வெளியில் வந்துடும், பொங்கி ஊற்றும். அதனால தான் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறோம். இது நல்லா கொதிக்கட்டும். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கிண்டும் போது இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தது தெரியும். நல்லா வெந்துருச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உப்பு பத்தலை, உப்பு போடணும்னா சும்மா உப்பு போட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல நிற்கும். உப்பை வந்து லேசாக தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி எல்லா பக்கமும் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். உப்புமா ரெடியான பிறகு கடைசியாக நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா தண்ணியில் கரைச்சி தான் ஊற்றணும். சும்மா போட்டிங்கன்னா அங்கனைக்கு உப்பு நிற்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்பு அமர்த்திடுவோம். நம்ம இனி அடுத்த உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் கொதிக்கும் போது இடையில கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விடாமல் விட்டிங்கன்னா பாசிப்பருப்பு அடியில் உட்காந்து பிடிச்சிக்கின்றோம். இப்போ நம்ம வந்து வெறும் கடாயை வந்து சூடு பண்ணி கோதுமை ரவையை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். சாம்பார் தாளித்த கடாயிலே நான் வறுக்கிறேன். உங்களுக்கு அந்த ரவை வந்து உங்களுக்கு நிறம் மாறாது. இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக கொஞ்சம் கலர் மாறிடும், கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். கோதுமை நல்ல வாசமும் வரும். கோதுமை ரவையிலே வந்து சம்பா கோதுமை ரவைன்னு கேட்டிங்கன்னா கோதுமையிலே சம்பா கோதுமை தான் அதிக நார்ச்சத்து உள்ளது. நீங்கள் சம்பா கோதுமையை கொஞ்சம் அதிக நாள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வண்டு வந்துடும். ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பயரும் சீக்கிரம் வந்து வண்டு வந்துடும். அதனால் நீங்கள் சம்பா ரவை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
வெள்ளை வெள்ளையாக அரிசி மாதிரி பொரியும். கோதுமை ரவை வந்து நீங்கள் வந்து வெறும் கடாயில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். கோதுமை வேக லேட் ஆகும். அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. பேக்கெட்லேயே வந்து வறுத்த கோதுமை தான் வறுத்த ரவைன்னு போட்டிருப்பான். இருந்தாலும் நீங்கள் வறுத்துக்கினீங்கன்னாக்கா கட்டிப்படாது. நல்ல நிறைய வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்க. அந்த கோதுமை பொரிஞ்சு வெள்ளை வெள்ளையாக வரும். சம்பா கோதுமை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது கோதுமை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. எல்லாம் மாற்றி மாற்றி அரிசி கோதுமை சிறுதானியங்கள் அப்படி. போதும், அடுப்பு அமர்த்திடுறேன். வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கின்றுவோம். அதே கடாயில் வைக்காதீங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வைக்கிறதுக்கு 2 சவுண்டில் வச்சு நம்ம எடுத்துட்டோம். ஆனால் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா நீங்கள் கொதிக்க வச்சா தான் அந்த பருப்பு உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். அப்போ தான் பொங்கல் உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். உரப்பு பத்தலைன்னா நீங்கள் இட்லி சாம்பார் மிளகாப்பொடின்னு நான் போட்டிருக்கேன். அதில் அந்த ரெசிபியை பாருங்கள். அதில் அந்த மாதிரி பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உரப்பு பத்தலைன்னா இந்த மாதிரி சாம்பாருக்கெலாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உரப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம அமர்த்திடுவோம் அடுப்பை. மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, இதுக்கு பட்டாணி போட வேண்டாம். ஏன்னா பட்டாணி ஸ்வீட் பட்டாணி போட்டிங்கன்னா இது நம்ம 3 சவுண்டுக்கு வைக்க போகிறோம். அப்போ குழஞ்சி போயிடும். குழஞ்சி அது இனிப்பு டேஸ்ட்டோட இருக்கிறதுனால ருசி போயிடும். அதனால் பட்டாணி போட வேணாம். பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ், இப்போ கோதுமை ரவைக்கு நம்ம 1 கப் எடுத்தீங்கன்னா 4 கப் தண்ணி வைக்கணும். நான் எடுத்த கப்லையே அரை கப்பாக நான் தண்ணி ஊற்றுறேன். 4 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப்பு. 1 கப் ரவைனா கோதுமை ரவைனா 4 கப் தண்ணி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு, இது தேங்காய் பூ நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பூ சேர்க்கும்போது அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த பால் இறங்கி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உப்புமா செஞ்ச பிறகு கடைசியாக தேங்காய் பூ சேர்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பூ தனி டேஸ்ட்டாக இருக்கும், உப்புமா தனி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து வேக போடும்போதே தேங்காய் பூவையும் சேர்த்துருங்க.
இது ருசியாக இருக்கும். 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ரவையை போடணும். ரவையும் மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். அப்போ தான் கட்டிப்படாது. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இப்போ அவல் உப்புமாவுக்கு நம்ம பட்டாணியை வந்து வேக வச்சுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு கிண்டி விடுங்க. இவ்வளவு தண்ணி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ரவை கோதுமை ரவை வந்து தண்ணியெல்லாம் இழுத்துரும். ஃபஸ்ட்டு 2 சவுண்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. 3ஆவது சவுண்டு தூரில் பிடிச்சிடாம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். குக்கர் 3 சவுண்டு வந்துருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த சூட்டுக்கு வேகட்டும், ஆறட்டும். இப்போ நம்ம அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குவோம். அவல் ஊறின பிறகு இதை நீங்கள் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாவாக வரணும். கொஞ்சம் கூட பல்லில் ஒட்டக்கூடாது. நல்லா ஊறலைன்னா பல்லில் ஒட்டும். நல்லா மாவு மாவாக வருது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பல்லில் ஒட்டுச்சுன்னா ஊறலைன்னு அர்த்தம். அதனால் நல்லா ஊற வச்சு தண்ணியை இருத்துருங்க. கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், இதுக்கு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு வேண்டாம். கடலைப்பருப்பு ஏன்னா நம்ம வேக விட போகிறதில்ல, நம்ம அப்படி கிண்டி இறக்க போகிறோம். கடலைப்பருப்பு வேகாமல் இருக்கும், வயசானவங்களுக்கு கடிக்க முடியாது. இது சுகர் பேஷண்ட்டுக்கு அவல் உப்புமா நல்லது. அதனால் கடலைப்பருப்பு நம்ம இதுக்கு தேவையில்லை, வேண்டாம். அதுக்காக தான் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு வெங்காயம் நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கிடணும். கறி யூஸ் பண்ணோம். கேரட் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட வச்சுக்கலாம். கேரட் வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கிடும், அதனால கேரட் வேக வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக அந்த சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா வெறும் பொரியல் மாதிரி ஆயிரும், குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. உங்களுடைய உரப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் வந்து எண்ணெயிலேயே போட்டு அந்த பச்சை வாடை போக நீங்கள் வந்து வதக்கிடணும். பச்சை வாடை வரக்கூடாது. இப்போ அவல்
தண்ணி இல்லாமல் இருத்துட்டு போடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த உப்பு உரப்பெல்லாம் அந்த அவலில் சேர்ற வரைக்கும் சிம்மில் வைப்போம். கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் கூட போதும். உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி வறுத்த நிலக்கடலை, இது வந்து வறுத்த கடலைங்கிறதுனால கடைசியாக போடுறேன். வறுக்காத கடலைன்னா நீங்கள் தாளிக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அப்பயே கடலையை போட்டு வறுத்துடணும். மல்லித்தலை, அவல் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவை உப்புமாவும் ரெடி. உப்புமா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறுகிரும். ஆறின பிறகு கரெக்டான பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் இறுகிரும். எல்லா உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. அவல் உப்புமா, ரவை உப்புமா, கோதுமை ரவை உப்புமா. எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். கோதுமையில் நார் சத்து இருக்கிறதுனால தண்ணியாக அதிகமாக இழுக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் இறுகிரும். சாம்பார், தக்காளி சாம்பார் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.